ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்ன, அண்ட் ஆல்சோ இந்த ஃபீல்டில் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஐ யூஎக்ஸ்னா என்ன, இந்த டொமைன்னா எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஐடி ஃபீல்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். டிசைனிங், டெவலப்பிங், அப்புறம் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் இந்த வந்து யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஐஎக்ஸ் டிசைனர்ஸோட ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ப்ராடக்ட்னா லைக் நான் ஒரு ஆப்பாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்னு தான் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டை லைக் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ அந்த ப்ராடக்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ண போகிறாங்க, ஸோ இப்போ கிளைண்ட் என்ன ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க, ஸோ இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராப்பர் பாத் கிரியேட் பண்ணுறவங்க தான் இந்த யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வெறும் அந்த விஷுவல் டிசைன் மட்டும்தான் வந்து டிசைனிங் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மட்டுமே ஒரு யூஐஎக்ஸ் டிசைனரோட ஜாப் கிடையாது. அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஹிஸ் ஜாப். ஸோ எக்ஸாக்டாக யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ண போகிறாங்க, கிளைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ கிளைண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை யூஸ் பண்ண போகிற யூசரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த யூசர்ஸ் தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரிசீவ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அவங்கள மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் இந்த யூஐஎக்ஸ் டிசைனிங். ஓகேவா? ஸோ இதை யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைக் இப்போ எனக்கு கோடிங் சுத்தமாக வராது, கோடிங்னா எனக்கு வந்து லைக் ஒன்றுமே புரியல அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா யூஐஎக்ஸில் வந்து கோடிங்கிறது சுத்தமாக வராது. பட் ஸ்டில் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் கோடிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ரெக்குயர்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்றத விட ஒரு பேசிக் லெவலில் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னென்ன டூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, லைக் ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி. ஃபிக்மாக்கும் அடோப் எக்ஸ்டிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஸ்டில் நிறைய இடத்துல வந்து அடோப் எக்ஸ்டியும் வந்து கேட்குறாங்க. பட் நீங்கள் வெறும் ஃபிக்மாவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். உங்களால் அடோப் எக்ஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த பேசிக்காக லைக் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறையா ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குல்ல, நிறைய டூல்ஸ் இருக்குது லைக் கலீலியோ ஏஐ, இப்போ நானோ பனானா. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ஃபுல் ப்ராசஸுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் நான் ஃபிக்மா மட்டும் கற்றுக்கிறேன், ஃபிக்மா மட்டும் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் படிச்சிடுறாங்க. பட் நான் ஒரு யூஐஎக்ஸ் டிசைனர், எனக்கு இப்போ ஜாப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்காது. ஏன்னா நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து வெறும் யூஐ டிசைனிங்னு சொல்லுவாங்க. வெறும் அந்த விஷுவல் டிசைன்ஸ் மட்டும் படிச்சிருக்கீங்க. அதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது. யூஎக்ஸ் டிசைனிங்கும் தெரிஞ்சிருக்கணும். யூஎக்ஸ் டிசைனிங்னா அந்த லைக் ரிசர்ச், லைக் ஒரு யூசர் எந்த இடத்துல கிளிக் பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஷன் நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஏன் அந்த இடத்துல வைக்க போகிறீங்க, அது யூசருக்கு எந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும், அவங்க அதை கிளிக் பண்ணுற அந்த ரேட் எவ்வளோ அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது அந்த யூஎக்ஸ் டிசைனிங். ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நிறைய தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அந்த பேசிக்ஸ் ஆஃப் யூஐஎக்ஸ், அதாவது அந்த ஃபண்டமெண்டல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய யூஎக்ஸ் டிசைனிங் அந்த லாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு யூஐஎக்ஸ் டிசைனர்ஸ்னு சொல்லிக்கலாம். லைக் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா, ஸோ என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றது வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட யூஐஎக்ஸ் டிசைனிங் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.